Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர்களது நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அதாவது 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான அதிகாரம் பாருங்கள். என்ன 5ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறாரு? கிருபையின் மேன்மையை போதிக்கிறார். அதாவது நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிருபை உயர்ந்தது, மேன்மையானதுங்கிறத காமிச்சேன். அப்போ இங்கே 5ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்கிறது என்ன, கிருபை செய்கிறது என்னன்றத கம்பேரிசன் இருக்குது. 15ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பாவம் என்னத்தை செய்து, கிருபை எதை செய்யுதுன்னு காண்பிச்சவங்க. அந்த வசனங்கள்லேருந்து 5ஆம் அதிகாரம் 15லேருந்து 19 வரை. பாவம் செய்கிறத காட்டிலும் கிருபை அதிகமாய் செய்கிறது. ஏன்னா பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாக பெறுகிறதுன்றதை போதிக்கிறாருங்க. அதை காமிச்சேன் நான் உங்களுக்கு. அதை போதிச்சுட்டே வந்துட்டு அதனுடைய முடிவில் தான் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பாவம் பெறுகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிட்டுன்றாரு. உடனே யோசிக்கிறார், ஐயோ அப்படி சொல்லிட்டோமே. உடனே இந்த கிரிட்டிக்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அதாவது எப்படா ஏதாவது இவரை குறை சொல்லலான்னு பார்த்துட்ருக்கான். இவர் மேலேயும் கோபம், இயேசுவின் மேலே கோவப்பட்டவங்க பவுல் மேலேயும் அதை தான், கிறிஸ்தவர் மேலேயும் கோபம் அவங்களுக்கெல்லாம், இந்த யூதர்களுக்கு. ஏன்னா பிரமாணத்தை மதிக்கிறது இல்லை இவங்கெல்லாம், அதை ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவங்க, அதை மதிக்கிறது இல்லைன்னு. அப்போ இதை கேட்டவுடனே அவங்களுக்கு பிரமாணத்துக்கு எதிரான ஒரு வார்த்தை மாதிரி தெரியுது. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டு அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஓஹோ, அப்போ பாவம் பெருகுனா பரவாயில்லன்றியா? ஏன்னா கிருபை அப்போ தான் அதிகமாக பெருகும், அதனால் பாவம் செய்யலாம், செஞ்சால் தானே கிருபை அதிகமாக பெருக போகுதுன்னு அப்படி போதிக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்பாங்கன்னு மனசில் வச்சுக்கிட்டு, அவங்க என்ன கேட்பான்னு அவங்க புத்தி எப்படி வேலை செய்யணும்னு நல்லா தெரியுது. இவரே அந்த கேள்வி கேட்குறாரு. எப்படி சொல்கிறார்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பாவத்தில் நிலை நிற்கலாம்னா பாவத்திலே தொடரலாம், பாவ வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா பாவம் பெருகும்போது கிருபை பெருகிறதுனால பாவத்தில் தொடரலாம். ஏன்னா அப்போ கிருபை இன்னும் அதிகமாக உண்டாகும் என்று சொல்லுவோமோ? அப்படி தான் சொல்கிறோமா? அதான் போதிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கூடாதே அப்படிங்கிறார். கூடாதே இங்கிலீஷில் நல்லா மொழிபெயர்த்துருக்காங்க, காட் ஃபார்பிட். சில மொழிபெயர்ப்புகளில் நெவர் மே இட் பி ஸோ அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தை, கூடாதே அப்படின்றார். இல்லை நான் அப்படி போதிக்கல அப்படிங்கிறார். என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ என்ன போதிக்கிறார் இவர்? என்ன போதிக்கிறாருன்னா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். இங்கே மொழிபெயர்ப்பில் ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனை இல்லை, அது ரொம்ப மேஜர் பிரச்சனை. மொழிபெயர்ப்பில் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? ஆனால் பவுல் சொன்னது அப்படி சொல்லலை. பவுல் எப்படி சொல்கிறாரு? நீங்கள் கிரேக்க மொழியில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை அவர் எப்படி சொல்கிறாரு? நாம், அந்த வார்த்தை நாம்னு ஆரம்பிக்குது. கூடாதேக்கு அடுத்த வார்த்தை என்ன? நாம். அதாவது கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. நாம், பாவத்துக்கு மரித்த நாம். ஏன் வெறும் பாவத்துக்கு மரித்த நாம்னு சொன்னால் போதாதா? ஏன் முதல்ல நாம்னு சொல்லிட்டு அப்புறம் பாவத்துக்கு மரித்த நாம்னு சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறாரு. அங்கே வெயிட்டை போடுறாரு அந்த நாம் என்ற ஒரு வார்த்தையில். வி, நாம் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படின்னா, இதில் எப்படி வாழுவோம், இதில் எப்படி தொடருவோம், இனி எப்படி பாவம் செய்வோம் அப்படிங்கிறாரு. நாம் பாவத்துக்கு மரித்த நாம். முதல்ல நாம்னு வர்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? we being what we are. அதாவது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய சுவாபத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு உள்ள ஒரு பெரிய வேலை நடந்திருக்குது. அப்படிப்பட்ட நாம், பாவத்துக்கு மரித்த நாம் அப்படிதான் சொல்றாரு. இந்த நாம் என்ற ஒரு வார்த்தையில் ஒரு பெரிய மேட்டர் அடக்கிறார் பாருங்க. அதாவது உள்ளான விதத்தில் மாற்றப்பட்டிருக்கிற நாம், வித்தியாசமானவர்களாக மாறி இருக்கிற நாம். we being what we are, we who are of such nature. சுவாபத்திலே பெரும் மாற்றத்தை ரட்சிப்பின் மூலமாக
ஆவியானவர் நமக்குள்ளே செய்த கிரியின் மூலமாக, மீட்பின் கிரியின் மூலமாக உள்ளான விதத்தில் மாற்றப்பட்டிருக்கிற நாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்துக்கு மரித்த நாம். அந்த வீன்ற வார்த்தை, அந்த நாம்ங்கிற வார்த்தையில் அவள் அடங்கி இருக்குது. நாம்னா என்ன? உள்ளத்திலே பெரிய மாற்றத்தை அடைந்த நாம், பாவத்துக்கு மரித்த நாம். இனி அந்த பாவத்திலே எப்படி பிழைப்போம், அல்லது அந்த பாவத்தை தொடர்ந்து எப்படி செய்து கொண்டே இருப்போம் என்றார். அந்த நாம் என்ற வார்த்தையினுடைய வலியுறுத்துதல் என்ன? ரட்சிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னங்கிறத அது சுட்டி காண்பிக்கிறது. எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை சுட்டி காண்பிக்கிறது, அதை வலியுறுத்துகிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை அடைந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட விதத்தில் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருந்தோம் என்றால் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பேசுகிற பேச்சை பேசவே மாட்டோம். கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே இனி தொடரலாமா என்கிற பேச்சு வாயிலிருந்து வரவே முடியாது அப்படிங்கிறார். தட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் தி ஆர்குமெண்ட். அதாவது அந்த நாம் என்ற வார்த்தை அதை வலியுறுத்துகிறது. நாம் மாற்றப்பட்ட நாம், சுவாபத்திலே பெரிய மாற்றத்தை ஆவியானவரின் உதவி கொண்டு அடைந்திருக்கிற நாம், பாவத்துக்கு மரித்த நாம், இனி அதில் எப்படி பிழைப்போம், இனி அதில் எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறார். அப்பன்னா இந்த 6:1 கேட்குற கேள்வி, அதாவது கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்து நிற்கலாமா அல்லது பாவத்திலே தொடரலாமான்னு ஒருத்தன் கேட்டான்னா அவனுக்கு 5ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 21ஆம் வசனம் வரை உள்ள போதனைகள் சுத்தமாக புரியலன்னு அர்த்தம். அறியாமை நிமித்தமாய் கேட்கிறான்னு அர்த்தம். 5ஆம் அதிகாரம் 12 முதல் 21ஆம் வசனத்தில் பாவம் என்ன செஞ்சது, கிருபை என்ன செஞ்சது, பாவம் எப்படி அழிச்சது, கிருபை எப்படி உருவாக்குது, எப்படி பாவி ஆக்குச்சு பாவம், எப்படி நீதிமான ஆக்குது கிருபை, எப்படி ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்குது பாவம் மனுஷனை, எப்படி ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குது கிருபை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாதவன் அங்கே அவ்வளோ அழகாக சொல்லிட்டு வர்றார். இந்த 12லேருந்து 21 வசனத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அதை புரிந்து கொள்ளாதவன் தான் அதை சொல்லி முடிச்சோடனே இப்படி ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பான். பவுல் சொல்கிறாரு, கூடாதே, நெவர், காட் ஃபோர்பிட் அப்படின்றாரு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில். ஏன் கூடாது, ஏன் அவ்வளோ கண்டிக்கிறாரு கூடாதுன்னு சொல்லி? நாம், அந்த நாம விட்டுறாதீங்க, பக்கத்தில் எழுதி வச்சுக்கிங்க. நாம் கிரேக்க மொழியில் அப்படி தான் வருது. நாம் விசித்திரம், அது நாம் பாவத்துக்கு மரித்த நாம். இந்த நாமில் அர்த்தமே இல்லையா? அப்போ எதுக்கு போட்டிருக்காங்க நாம்னா மாற்றப்பட்ட நாம், சுவாபத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியான உதவி கொண்டு அடைந்த நாம், பாவத்துக்கு மரித்த நாம், இனி அதில் எப்படி வாழுவோம், எப்படி பாவத்தை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அதில் பிழைப்போம் என்று கேட்கிறார். சரி, அடுத்தது பாவத்துக்கு மரித்த நாம் என்று சொல்லியிருக்க, அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்துக்கு மரித்தோம்னா என்ன ஆச்சு நமக்கு? எதை பற்றி சொல்லுது அது? பாவத்திற்கு மரித்தோம் என்பதின் அர்த்தம் என்ன? அதில் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் மரித்தோம் அப்படிங்கிறார். மரிக்க போகிறோம்னு சொல்லலை, மரித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லலை, மரிக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மரிக்க வேணும்னு சொல்லலை, இப்போ மரிச்சிருக்கணும்னு சொல்லலை, மரித்து கொண்டே இருக்கிறோம்னு சொல்லலை, மரித்தோம், ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். கிரேக்க மொழியில் ஏரிஸ்ட் டென்ஸ்ன்னுவாங்க, அந்த இலக்கணத்தில் ஏரிஸ்ட் டென்ஸ்ன்னுவாங்க. ஏரிஸ்ட் டென்ஸ் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது கிரேக்கில் அது ரொம்ப முக்கியம். அது என்ன? ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் நடந்து முடிந்த ஒரு காரியத்தை அது குறிக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை அல்ல, இப்போ நடந்த காரியத்தை அல்ல, ஏற்கனவே நடந்து முடிந்த, கடந்த காலத்திலே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை அது குறிக்கிறது. அதான் ஏரிஸ்டன்ஸ். அதை இங்கே யூஸ் பண்ணுறாரு பாருங்க. அதை தான் மீதியுள்ள வசனங்கள்லையும் நிறைய யூஸ் பண்ணுறார். 6, 7, 8, 10, 11 வசனங்களில் இதை பற்றி சொல்லும்போது அப்படி தான் யூஸ் பண்ணுறாரு. குறிப்பாக பாருங்கள், 11ஆம் வசனத்தில் ஒரு சாம்பிளுக்கு வாசிக்கிறேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும்னா நான் மரித்து கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, மரிக்க போகிறவர்களாக அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து
இப்போ கிட்டத்தட்ட மரிச்சாச்சு அப்படிங்கிறவங்களாக அல்ல இப்போ மரித்தவர்களாக அல்ல, மரித்தவர்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒன்று. ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துகிறார், தொடர்ந்து அங்கே பயன்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கிறிஸ்தவ போதனையில் பல குழப்பங்கள் இருக்குது பாருங்கள் சில நேரத்தில். ஏன்னா நிறைய பேர் சும்மா மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறதுனால பல விதமாக சொல்கிறாங்க. நான் வளர்ந்து வந்த போதெல்லாம் எப்படி சொன்னாங்க, நான் மரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் மரித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ இன்னும் மரிக்கலை, ஏற்கனவே மரிக்கலை, ஏற்கனவே நடந்தது என்ன அதை பற்றி ஒரு சரியான விளக்கம் இல்லை. அப்போ இப்போ அப்படியே இருக்கிறேன், இன்னும் இந்த பாவம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது, அதிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் சுத்தமாக மரிக்கலை, அப்படியே மரிச்சிக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கூடி சீக்கிரம் மரிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது போதனை. அப்போ அதை கொல்லணும், அதை அடிக்கணுமாக்கும், கொல்லணுமாக்கும், மரிக்கணுமாக்கும், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பாவத்துக்கு மரித்த நாம். அவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்குது. ஒன்றை நம்பினீங்கனாலே கரெக்டாக, ஒன்றை கரெக்டாக விசுவாசித்தீங்கனாலே மீதியெல்லாம் கரெக்டாக வந்துடும். பாவத்துக்கு மரித்த நாம். சரி,